ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 31/1/2025 தை மாதம் 18ஆம் நாள் குரோதி வருடம் அற்புதமான வெள்ளிக்கிழமை, தை வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும், அம்பாளை வணங்க வேண்டும். நல்ல சுப முகூர்த்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே திருமணம் காண்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல அருமையான வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல சத்சந்தான பிராப்தி அமைய வேண்டும். இன்று மணநாள் காண்கின்ற மணமக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டு இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:09 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:07 வரை அவிட்டம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 4:30 வரை வளர்பிறை துதியை, அதன் பின்பு திருதியை திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், இன்றைய நாளிலே உங்களுக்கு நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும், காரிய தடைகள் விலகும், உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும், குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலைக்காக காத்திருக்கின்ற இந்த மேஷராசினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே செய்தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலை பார்ப்பவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல பதவி கிடைக்கும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் கைகூடும், கடன் தொல்லைகள் விலகும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்ட நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக முடியும். விரைவிலே கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவலோடு உழைப்பீர்கள், அது நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்திலே நல்ல மாற்றம் உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு மிக அருமையான நாள் இன்றைய நாள். வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற நாள். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும்.
எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். பணம் நிறைய வரும். இன்றைய நாளிலே எல்லா வகையிலும் சிறப்பான நாள். மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. ஆனாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். செயல்பட வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே ராமநாமத்தை அதிகம் சொல்லிக்கொண்டே இருங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு அம்பாளை வணங்குங்கள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் இன்றைய நாளிலே உண்டாகலாம். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்யும் செயலிலே நல்ல கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே நீங்கள் புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லும். பேச்சிலே கவனம் தேவை. ஆகவே இன்றைய நாளிலே மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொத்து விஷயத்திலே நல்ல ஒரு வழி பிறக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு பங்கு வர வேண்டியிருந்தால் அதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு அது கிடைக்கும். சத்சந்தான பிராப்தி கிடைக்கின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்ற நாள். வெளியூர் பயணங்கள் நல்ல வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் வீட்டிலே நடைபெறும்.
சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள், மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கின்ற நாள். மொத்தத்தில் மகர ராசியினருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி அவர் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் பாக்கியம் இன்றைய நாளிலே உங்களுக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. ஆகவே செலவு செய்யும் போது கவனமாக செலவு செய்யுங்கள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிதாக கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். அடைக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே கடனுக்கு குட்பை சொல்லுங்கள். பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் சிலருக்கு உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே சற்று சுபபலன்கள் குறைவாக இருக்கின்றது. சுபபலன்களை அதிகரித்து பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து நல்ல வளம் காண பிரார்த்திக்கின்றேன். நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கைகள் இருந்து என்ன பயனவை கந்தனை வணங்காமல், இரு கால்களிருந்து என்ன பயன் கந்தன் குன்றத்தை நெருங்காமல், கண்களிருந்து என்ன பயன் கந்தன் தோற்றத்தில் மயங்காமல், பல நூல்களிருந்து என்ன பயன் கந்தன் புகழினை பாடாமல். எவ்வளவு நூல்கள் இருந்தாலும் அந்த நூல்கள் எல்லாம் கந்தனுடைய புகழை பாடவில்லை என்றால் பயனில்லை.
நமக்கு கண்கள் இருக்கின்றது. அந்த கண்களால் முருகப்பெருமானை தரிசனம் செய்யவில்லை என்றால் இந்த கண்கள் இருந்து பாழ். நீரில்லா நெற்றிப்பால் முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவணபவா என்று திருநீர் இட்டால் அந்த திருநீர் இடுகின்றோமே, அந்த நீர் இருக்கின்ற திருநீர் இருக்கின்ற நெற்றி தான் அழகான நெற்றி. மற்ற நெற்றியெல்லாம் பால் நெற்றி. ஆகவே தான் நீரில்லா நெற்றி பால் என்று சொன்னார்கள். தைப்பூசம் வர இருக்கின்றது. தைப்பூச விரதம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் எல்லாம். நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் தைப்பூசத்தை. இந்த மாதம் தைப்பூசம் வர இருக்கின்றது. இந்த தைப்பூசம் வர இருக்கின்ற வேளையிலே இந்த தைப்பூசத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த விரதம் இருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் நாம் எதற்காக விரதம் இருக்கின்றோம் என்பது தெரிய வேண்டும் அல்லவா? தைப்பூசத்தை பற்றி தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் 10 நாட்களிலே தைப்பூசம் வர இருக்கின்றது. இந்த தைப்பூச நன்னாளிலே தான் உலகத்திலே முதலிலே நீரும் நீரிலிருந்து உலக உயிரினமும் தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றது. அதனாலேயே இந்நாளிலே பல்வேறு ஆலயங்களிலே தெப்பத் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தமிழ் கடவுளான வெற்றி வேலவன், தமிழ் கடவுள் என்று மட்டும் சொல்லக்கூடாது முருகப்பெருமானை. அவன் தமிழர்களுக்கு மட்டுமா கடவுள்? பழனிக்கு சென்று பாருங்கள். மலையாள தேசத்திலிருந்து எத்தனையோ பேர் நாம் எப்படி விரதம் என்று விருந்து சபரிமலைக்கு செல்கின்றோமோ அதுபோல தைப்பூச விரதம் இருந்து அவர்கள் பழனிக்கு வருகின்றார்கள். ஆகவே தமிழ் கடவுள் என்று முருகப்பெருமானை சுருக்கக்கூடாது. அவன் அகில உலகத்துக்கும் கடவுள். தைப்பூசம் என்பது இந்த முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு திருநாள். தை மாத பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வருகின்ற நன்னாளிலே முருகப்பெருமானுடைய அருள் பெற விரதமிருந்து வழிபடுகின்ற அற்புதமான விழா தைப்பூச விழா. இந்த நன்னாளிலே முருகப்பெருமானை வழிபடும் பக்தர்கள் கல்வி, செல்வம், ஞானம் மூன்றிலும் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான இந்த தைப்பூச திருநாளிலே முருகனுடைய கோவில்களுக்கு பாத யாத்திரை செல்வது, காவடி எடுப்பது, அலகு குத்துவது போன்ற நேர்த்திக் கடன்களை எல்லாம் செய்ய வேண்டும். பூசம் புண்ணியம் தரும், பூசம் புண்ணியம் தரும். இந்த பூச நாளிலே முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய குடும்பத்துக்கே புண்ணியம், நம்முடைய பரம்பரைக்கு புண்ணியம். இது தமிழகத்தில் மட்டுமா நடக்கின்றது? நம்முடைய தென்னிந்தியர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, பிஜி தீவு, ஆஸ்திரேலியா போன்ற எல்லா நாடுகளிலேயும் இந்த தைப்பூச விழாவானது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. மலேசியாவிலே தைப்பூச தினத்தன்று அரசு பொது விடுமுறை அளிக்கப்படுகின்றது. தமிழகத்திலே கூட கடந்த சில ஆண்டுகளாகத்தான் பொது விடுமுறை அளித்திருக்கின்றார்கள். ஆனால் மலேசியா தேசத்திலே தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை பல ஆண்டுகளாக அறிவித்து நடந்து கொண்டிருக்கின்றது. தைப்பூச நன்னாளில்தான் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த உலகத்திலே நடைபெற்றது. அதனாலேயே இந்நாளிலே நாம் முருகப்பெருமானை வணங்கி நல்ல நாளாக அவனை கொண்டாடுகின்றோம். முருகப்பெருமானுக்கு சூரனை வதம் செய்ய பார்வதி தேவி தன்னுடைய சக்தி முழுவதையும் கொண்டு உருவாக்கிய பிரம்ம வித்யா என்ற வேலை வழங்கி அருளிய நாள் இன்றைய நாள். அதேபோல் முருகப்பெருமான் வள்ளிப்பிராட்டியை தைப்பூச நன்னாளில்தான் மணந்து கொண்டார் என்பது நம்பிக்கை. அதேபோல் தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பது, அன்று புதிதாக சமைத்த உணவுகளைத்தான் உட்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகம். பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்ற பழமொழியும் உள்ளது. தைப்பூச கோவில்கள் தைப்பூச தினத்தன்று நடைபயணமாக பழனி முருகனுக்கு காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பாடிய பாடல்களே பிரபலமான காவடி சிந்து பாடல்களாகும். ஆகவே இந்த காவடி சிந்து என்பது பழனியிலே தான் உருவானது. திருச்சி ஸ்ரீரங்கத்திலே வீற்றிருக்கின்ற ரங்கநாத பெருமாள் தன்னுடைய தங்கையான சமயபுரத்தம்மனுக்கு தைப்பூச நன்னாளிலே தான் காவிரி கரையிலே சீர்வரிசைகள் எல்லாம் கொடுப்பார். இதை ஒட்டி சமயபுரத்திலே 10 நாட்கள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அதேபோல் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினாரே வள்ளல் பெருந்தகை, தைப்பூச நன்னாளில்தான் அவர் ஜோதியாக மாறி இறைவனுடைய அடியை சேர்ந்தார்.
இறைவனோடு கலந்தார். வழக்கமாக 6 திரைகளை நீக்கி காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச தினத்தன்று 7 திரைகளையும் அகற்றி முழுமையான ஜோதி தரிசனத்துக்கு வழிவகை செய்வார்கள் வடலூரிலே. வஜன், வருகுண பாண்டியன் ஆகிய மன்னர்கள் தங்களுடைய தோஷங்கள் தீர திருவிடைமருதூர் கோவிலிலே உள்ள புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி வரம் பெற்றதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இக்கோவிலில் உள்ள அஸ்வமேத பிரகாரத்தை சுற்றி வந்தால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். நெல்லையிலே உள்ள தாமிரபரணி நதி கரையோரத்திலே நெல்லையப்பரை நினைத்து தவமிருந்த காந்திமதி அம்மாள் தைப்பூச நன்னாளில்தான் நெல்லையப்பரனுடைய அருளை பெற்றார் என்பது புராணங்கள் கூறுகின்றன. காவடி பக்தர்கள் திருச்சேரை திருத்தலத்தில்தான் காவிரி ஆனவள் ஸ்ரீமன் நாராயண பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அவளது தவத்தால் மகிழ்ந்த நாராயண பெருமாள் அவருக்கு தைப்பூச நன்னாளில்தான் காட்சியளித்து அருளியதாக புராணங்கள் கூறுகின்றது. இப்படி தைப்பூச நன்னாளிலே நடைபெற்ற புராண நிகழ்வுகள் நிறைய. அதனால்தான் தைப்பூசம் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகின்றது. மயிலம் திருக்கோவிலிலே தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமான் தங்கமயில் வாகனத்திலே எழுந்தருளி மலை மீதிருந்து அடிவாரத்திற்கு வருவார். இந்த காட்சியை காண்போருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக உள்ளது. திருவிடைமருதூர் காவிரி படித்துறையின் பூசத்துறை கல்யாண தீர்த்தம் என்ற பெயரும் உண்டு. தைப்பூசத்திலே ஈசனும் சக்தியும் ரிஷப வாகனத்திலே இந்த படித்துறைக்கு வந்து தீர்த்தவாரி செய்து வீதி உலா வந்து ஆலயம் செல்வார்கள். இந்த காட்சியை காண்பவர்களுக்கு கல்யாண வரம் உடனே கிட்டும். அதாவது கல்யாணத்திலே தடை ஏற்பட்டு கல்யாணம் ஆகாத வரங்கள் இந்த காட்சியை காணுங்கள், அவர்களுக்கு திருமணம் விரைவாக நிச்சயமாகும். அதேபோல் தைப்பூச நன்னாளில்தான் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவரது அஸ்தி கலசத்திலிருந்து பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் உயிர்ப்பித்தார். இது நடந்தது சென்னை மயிலாப்பூர் கற்பகாம்பாள் ஆலயத்திலே. இன்றைக்கும் இந்த பூம்பாவை திருநாள் என்பது 63 நாயன்மார்கள் திருவிழாவிலே மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமான் வள்ளிப்பிராட்டியை திருமணம் செய்து கொண்டதால் ஊடல் கொண்ட தெய்வானையை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதராக தைப்பூச நாளில்தான் முருகப்பெருமான் காட்சியளித்தாராம். முருகன் நரகாசுரனை வதம் செய்த நிகழ்வு சிறப்பான விழாவாக இன்றும் தைப்பூசத்தன்று பழனியிலே கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் குளித்தலை கடம்பவனநாதர் தலத்திலே தைப்பூச நாளில்தான் சப்தகன்னியருக்கு ஈசன் காட்சியளித்து வரங்கள் அளித்தார் என புராணங்கள் கூறுகின்றது. ஆகவே இந்த சிறப்புமிக்க தைப்பூச நாளிலே முருகப்பெருமானை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம். தைப்பூசத்துக்காக விரதம் இருக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அருளாலே நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தைப்பூச விரதம் இருந்து எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.